இந்த வீடியோல வந்து பீட்டா கேரக்டர பார்த்தா கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரியாத நெறையா விஷயம் இந்த வீடியோல இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஒரு பீட்டா ஃபிஷ்ஷ வளர்த்தணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த பீட்டா ஃபிஷ்க்கு தேவையான அளவான ஒரு இடம் குடுக்கணும். அது வந்து ரொம்ப சின்ன இடத்துல இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நார்மலான ஒரு இடத்துல இருக்கணும். அந்த மாரி இருந்துச்சுன்னா, அந்த பீட்டா ஃபிஷ் வந்து கொஞ்சம் நல்லா நீந்தி ஸ்விம் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த பீட்டா ஃபிஷ் வந்து வெறுமனே ஒரு டேங்க்ல வைக்கிறதுக்கு பதிலா, அந்த டேங்க்ல வந்து ஒரு ஹைடிங் ஸ்பாட் வந்து நீங்க ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீட்டா ஃபிஷ் வந்து அது கூட இன்டராக்ட் பண்ணும். அப்படி இன்டராக்ட் பண்ணும்போது இந்த பீட்டா ஃபிஷ் வந்து அவ்வளோ ஒரு போரிங்கா ஃபீல் பண்ணாது. அப்புறம் வந்து நீங்க வந்து பக்கத்துல இன்னொரு பீட்டா ஃபிஷ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த பீட்டா ஃபிஷ் வந்து எப்பவுமே பார்த்துட்டு இருக்க மாரி வச்சுக்காதீங்க. காலைல ஒரு 5 நிமிஷம் பார்க்குற மாரி வைங்க. அதுக்கப்புறம் தனியா செப்பரேட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா எப்பவுமே பார்த்துட்டே இருக்க மாரி இருந்துச்சுன்னா, அந்த ஃபிஷ் வந்து ஃப்ளேர் பண்ணி ரொம்பவே டயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் வந்து நம்ம என்னதான் போய் பக்கத்துலருந்து கை வச்சாலுமே இன்ட்ராக்ட் பண்ணாது. நீங்க உங்க கை வச்சாலும் இன்ட்ராக்ட் பண்ணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும் அப்டின்னா, காலைலயும் சாயந்தரம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் 2 பீட்டா ஃபிஷ்ஷ பார்த்துக்கிற மாரி வைங்க. அதுக்கப்புறம் அ இந்த பீட்டா ஃபிஷ் வந்து த தனியா செப்பரேட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த பீட்டா ஃபிஷ்க்கு வந்து ஃபீட் பண்றது. இந்த பீட்டா ஃபிஷ் வந்து எப்பவுமே ஓவர் ஃபீட் பண்ணவே கூடாது. அப்படி ஓவர் ஃபீட் பண்ணீங்கன்னா, இந்த பீட்டா ஃபிஷ் வந்து அ மேக்ஸிமம் இதுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு நெறையாவே இருக்கு. அதனால மேக்ஸிமம் அ இந்த பீட்டா ஃபிஷ்க்கு வந்து ஓவர் ஃபீட் பண்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பீட்டா ஃபிஷ் வந்து கம்யூனல் டேங்க்ல மட்டும் விடாதீங்க. அப்படி கம்யூனல் டேங்க்ல விடணும்னா, அதுக்கு நெறையா ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணா தான் இந்த பீட்டா ஃபிஷ் வந்து கம்யூனல் டேங்க்ல வரணும். அந்த மாரி என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். ஆ ஏன் கம்யூனல் டேங்க்ல விடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டா ஃபிஷ் வந்து தனியா இருந்தா தான் ஹேப்பியா இருக்கும். கம்யூனல் டேங்க்ல விட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு ஹேப்பியா இருக்காது. அதனால தான் இந்த பிட்டா ஃபிஷ் வந்து ஆ தனியா வளர்த்த சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஹார்டியான ஃபிஷ். அதாவது நெறையா கிளைமேட் சேஞ்சு தாங்கும். கொஞ்சம் வாட்டர் அழுக்கானாலும் பெரிய பிரச்சனை இந்த பிட்டா ஃபிஷ்க்கு இருக்காது. ஆ அதனாலேயே நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிட்டா ஃபிஷ்க்கு ரொம்பவே ஆ தண்ணி அழுக்கா வரைக்கும் விடுவாங்க. தண்ணிய ரொம்ப நாள் சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க. அப்படி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா, இந்த பிட்டா ஃபிஷ் வந்து ஆ மேக்ஸிமம் சீக்கிரம் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாகறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. அதனால இது தண்ணீய வந்து ரொம்ப அழுக்காற வரைக்கும் விடலைனாலும், ஓரளவுக்கு அ அழுக்காகும்போதே இந்த பிட்டா ஃபிஷ் வாட்டர வந்து சேஞ்ச் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களால முடிஞ்சா இந்த பிட்டா ஃபிஷ்க்கு வந்து லைவ் ஃபீட் பண்ணுங்க. இந்த லைவ் ஃபீட் பண்றதுனால இந்த பிட்டா ஃபிஷ்க்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆ இதோட கலருமே நல்லா பூஸ்ட் ஆகும். இதோட குரோத்துமே நீங்க பில்லட் ஃபீட் பண்றத விட லைவ் ஃபீட் பண்ணும்போது குரோத்துமே நல்லா டபுள் மடங்கு இருக்கும். இப்ப நான் இந்த வீடியோல சொன்ன எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். இந்த பிட்டா ஃபிஷ் வந்து ரொம்பவே ஹேப்பியா, நல்லா ஹெல்த்தியா ரொம்ப வருஷம் வரைக்கும் உங்க கூட உயிரோட இருக்கும். ஆ இதே மாரி வேற ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.